இந்திய விடுதலை போராட்ட வரலாறை பொறுத்த வரைக்கும் 2 வகையான இயக்கங்கள், அமைப்புகள் வந்து நம்ம வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தோம்னா, சீர்திருத்த இயக்கங்கள். மூடப்பழக்கங்கள்லேருந்து ஒவ்வொரு சமயங்களில் இருக்கக்கூடிய மூடப்பழக்கங்களுக்கு எதிராக அப்பப்போ சில அமைப்புகள் தோன்றும். அதே மாதிரி ஜாதி கொடுமைகள், ஒடுக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு துணையாக நிற்கிற மாதிரி சில அமைப்புகள் தொடங்கும். அதை வந்து சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று வந்து அரசியல் சார்ந்த அமைப்புகள். அரசியல் சார்ந்த அமைப்புகள் அப்படின்னா, அவங்க வந்து பொதுமக்களுடைய கோரிக்கையை வந்து அரசாங்கத்திட்ட போய் கொண்டு சேர்ப்பாங்க. ஒன்றும் ஆங்கிலேயர்கிட்ட நம்ம கோரிக்கை வச்சு நம்மளுடைய அரசியல் சார்ந்த நலன்களை பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுவாங்க. இப்படிப்பட்ட 2 வகையான அமைப்புகள் நம்மகிட்ட இருக்குது. அந்த அமைப்புகளில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் தோன்றிய அரசியல் பேசக்கூடிய, அரசியல் சார்ந்த ஒரு முக்கியமான அமைப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம காலவரிசை சீரீஸில் நம்ம பார்க்க போகிற 16வது டாபிக். முதல்ல 1852 சென்னைவாசிகள் சங்கம் தான் ஆரம்ப காலகட்டத்தில் தோன்றப்பட்ட ஒரு அமைப்பு. இது பெரிய இம்பேக்ட் கொடுக்கலனாலும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சென்னைவாசிகள் சங்கம் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. சென்னைவாசிகள் சங்கம் தான் ஆரம்ப கால அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கஜுலு லட்சுமி அரசு சீனிவாசனார் இவங்க தான் இதை தொடங்குறாங்க. இது வந்து தொடங்கப்பட்டதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுமக்களுடைய நலனுக்காக கோரிக்கைகள் மூலம் அரசாங்கத்தில் போய் சொல்லி இதை வந்து நீங்கள் சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக இப்போ மதமாற்றம் அப்போ அதிகமாக நடக்குது. அப்போ மதமாற்றம் இருக்கக்கூடாது, இது மதமாற்ற நோக்கத்துக்காக மக்களை இவங்க அணுகிறாங்க அப்படின்னு சொல்லி மதமாற்றத்துக்கு எதிராக இவங்க குரல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி விவசாயிகள் நலனுக்காக இப்படி குரல் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே பெரும்பாலானோர் யார் அப்படின்னா வியாபாரிகள், வணிகர்கள், நல்லா ஒரு ஓரளவு வசதி படைத்த வணிகர்கள் தான் இந்த சங்கத்தை வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க கோரிக்கைகள் பெரும்பாலும் அவங்களோட வியூ, அந்த வியாபாரிகளோட வியூவாக தான் இருக்குமே தவிர பொதுமக்களுடைய வியூ கிடையாது. ஸோ அவங்க வணிகர்கள் சார்ந்த கோரிக்கைகளை தான் நிறையா வச்சுருப்பாங்க. இதோடைய இம்பேக்ட், இதோடைய மிக முக்கியமான என்ன சாதிச்சுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சித்திரவதை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கும். என்ன அப்படின்னா, விவசாயிகள்கிட்ட இந்த வரி வசூல் பண்ணக்கூடிய வருவாய்த்துறையினர் கடுமையாக நடந்துக்கிடுவாங்க. இந்த சட்டத்தை பயன்படுத்தி அவங்க ஒழுங்காக கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தை காட்டி அவங்கள்ட்ட கடுமையாக நடந்துக்கிடுவாங்க. இதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்திரவதை ஆணையம் அப்படின்னு டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு ஒன்று அமைப்பாங்க. அந்த கமிஷன் இந்த டார்ச்சர் ஆக்ட் அப்படிங்கிறத ஒழிக்கும். இதுக்கு மிக முக்கியமான பங்காற்றியது தான் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்க. 62க்கு பிறகு பெரிய அளவில் ஆக்டிவாக அவங்க இல்லை, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் அவங்கள பற்றி சொல்லணுன்னா, ரொம்ப பெரிய இம்பேக்ட்லாம் கிடையாது. சின்னதாக ஷார்ட்டாக பார்க்கணுன்னா, சித்திரவதை ஆக்ட் தான் அதோட சித்திரவதை, அந்த டார்ச்சர் கமிஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 84 சென்னை மகாஜன சபை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. காங்கிரஸுக்கு முன்னாடி வருஷம் தோன்றதுக்கு முந்தின வருஷம் தோன்றப்பட்ட அமைப்பு. மே 16 கிட்டத்தட்ட காங்கிரஸ் என்னெல்லாம் பண்ணுதோ, காங்கிரஸோட கோரிக்கைகள் கிட்டத்தட்ட சிமிலராக இவங்களோட கோரிக்கைகளும் ஒத்துப்போகும். அப்போ சென்னையில் இருந்த மிதவாதிகளுடைய அமைப்பு அப்படின்னமே இதை எடுத்துக்கலாம். இதோடைய தொடங்கினவங்க யாருன்னு பார்த்தோன்னா, வி ராகவாச்சாரி, அனந்தச்சார்லு, ரங்கையா. இதில் ரங்கையார் தான் ஃபஸ்ட்டு தலைவர், அனந்தச்சார்லு தான் ஃபஸ்ட்டு செயலாளராக இருப்பார். இவங்களுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வாழக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொதுவாக எல்லாருக்கும் அதிகப்படியான எல்லா மக்களும் சந்திக்கக்கூடிய ஒரு பொது பிரச்சனைன்னு இருக்கும்ல, இந்த பொது பிரச்சனையை நம்ம ஒரு கருத்தாக எடுத்துகிட்டு போய் அரசாங்கத்திட்ட சொல்லுவோம், அரசாங்கத்திட்ட சொல்லி நம்ம வந்து அதை சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிற அமைப்பாக தான் இது இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட இதோடைய செயல்பாடுகள் எல்லாமே காங்கிரஸுடைய கோரிக்கைகளாக தான் இருக்கும். ஸோ இது வந்து அதான் இதில் கொடுத்துருப்பாங்க. 85க்கு பிறகு உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸுடைய கோரிக்கைகளாக இது மாறிச்சு. அதனால் இது காங்கிரஸோட இணைந்தே தான் செயல்பட்டுச்சு. 1895 டிசம்பரில் இந்தியாவுடைய அரச பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எல்ஜின் பிரபு சென்னைக்கு வராரு. அவர் வரும்போது சென்னை மகாஜன சபை வழங்கிய வரவேற்புரையை அவர் என்ன செய்யறாரு, ஏற்க மறுப்பு தெரிவித்தார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது புது புக்கில் இருக்காது, பழைய புக்கில் இந்த டேட்டா இருக்கும். 95 டிசம்பரில் தான் என்ன செய்வார் அப்படின்னா, எல்ஜின் பிரபு சென்னைக்கு வரும்போது இவங்க வரவேற்பு கொடுப்பாங்க. அவர் அதை வந்து ஏற்றுக்கிட மாட்டார். அடுத்த வருஷம் 1896 அக்டோபர் 24 காந்தியடிகள் வந்து சென்னை மகாஜன சபையில் உரையாற்றினார். ஸோ இது ரெண்டும் தொடர்ந்து நடந்திருக்கும். 95 எல்ஜின் பிரபு வரமாட்டார். அவர் வரலன்னா என்ன, நான் வரேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷமே காந்தியடிகள் வந்து இங்கே உரையாற்றிருப்பார். 1920 ஆண்டு முதல் கிட்டத்தட்ட அந்த ஆங்கில அரசுக்கு எதிராக பயங்கரமாக காந்திய காலகட்டம், காந்தி இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்து போராட்டங்கள் வந்து காங்கிரஸ் வந்து வலுப்பெறுது, போராட்டங்கள் தீவிரம் அடையக்கூடிய அந்த 1920 ஆண்டு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய போது இந்திய தேசிய காங்கிரஸுடன் இணைந்து செயல்பட ஆரம்பிச்சது. 1930 ஏப்ரல் 22 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை சென்னையில் ஜார்ஜ் டவுன், யானைக்கவுனி, உயர்நீதிமன்றம், கடற்கரை பகுதிகளில் தலைமையேற்றி நடத்தியது இந்த சென்னை மகாஜன சபையுடைய முக்கியமான
ஒரு பங்களிப்பு. இந்த சபையுடைய இதே மாதிரி இந்த இதில் நிறைய பேர் கைது செய்யப்படுவாங்க, இதோட உறுப்பினர்கள் நிறையா தாக்கப்படுவாங்க. இதுக்கு ஒரு 3 பேர் கொண்ட நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைச்சிருப்பாங்க. அவர் பேர் ராமச்சந்திர ஐயர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அந்த போராட்டத்தோடு இந்த சென்னை மாகாண சபை முக்கியமானது. சென்னை சபையுடைய முக்கியமான போராட்டங்கிறது உப்புச்சதிகார போராட்டம் தான். அடுத்து இச்சபையின் பொன்விழா கொண்டாட்டத்தில் ஜவஹர்லால் நேரு கலந்து கொண்டார். இது ஒரு முக்கியமான தகவல். அடுத்து 1904 பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கப்படுது. நீலகண்ட பிரம்மச்சாரியும் அவரோடு சேர்ந்த சிலரும் சேர்ந்து தான் இந்த அமைப்பை தொடங்கியிருக்காங்க. இது ஒரு ரகசிய அமைப்பு, அஃபிஷியலாலாம் கிடையாது. ரகசியமாக தோன்றிய ஒரு அமைப்பு தான். அவங்களே கூட்டமாக கூடி ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு விஷயத்தை முன்னெடுப்பாங்க, யாரை கொல்லணும். ஏன்னா இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளை அவன் கொடுமைப்படுத்துகிறான், அதனால் பிரிட்டிஷ் அதிகாரிகளை நம்ம கொல்லணும். அதிகாரிகளை கொல்லும்போது நம்மளுடைய நாட்டுப்பற்று வளர்க்க முடியும். அதிகாரிகளை கொல்ல முடியுதுனால அவனை கொல்ல முடியும். அவனும் சாகக்கூடிய மனிதன் தான், அவனை கொல்லணும். இப்படிப்பட்டவங்களை கொன்னாதான் அவன் நம்மகிட்ட விட்டு நம்ம சுதந்திரத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டு போவான் அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சது தான் இந்த பாரத மாதா சங்கம். அதே மாதிரி ஆங்கில அதிகாரிகள் சில இடத்துல கடுமையாக நடந்துக்கிடுவாங்க, ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிடுவாங்க. அப்போ அவங்கள பழி தீர்க்கக்கூடிய நடவடிக்கையாகவும் இவங்க பண்ணுவாங்க, ஒன்று கூடுவாங்க. இவங்க எல்லாருமே தீவிரவாதிகள், தேசியவாதிகள்னு சொல்லுவாங்க. மிதவாதிகள், தீவிரவாதிகள், அடுத்து புரட்சிகர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 3வது டைப், அதாவது வன்முறை மூலமாக தான் இதுக்கு நம்ம தீர்வு காண முடியும் அப்படின்னு நம்பினவங்க. அப்படி அந்த அமைப்பு ரகசியமான அமைப்பாக இருந்துச்சு. அதனால் இது நீலகண்ட பிரம்மச்சாரியும் அவரோடு சேர்ந்த சிலரும் தொடங்கினதாக சொல்லப்படுது. 1911 ஜூன் 17 இதோடைய இயக்கத்தில் ஈர்க்கப்பட்டவர் தான் யார் அப்படின்னா வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய ராபர்ட் WDE ஆஷ் அப்படிங்கிற அந்த கலெக்டரை கொலை பண்ணுறாரு. எங்கே அப்படின்னா, மணியாட்சி ரயில் சந்திப்பு மணியாட்சி ஸ்டேஷனில் வச்சு அவரை சுட்டு கொன்னுட்டு தானும் சுட்டு கொன்னுக்கிற தன்னுடைய உயிரையும் எடுத்துக்கொள்கிறாரு. 1911 ஜூன் 17 அப்போதான் இது சென்னை வரக்கூடிய 5ஆம் ஜார்ஜை கொல்றதுக்கான ஒத்திகை அப்படின்னு அவருடைய பாக்கெட்டில் இருந்ததாக சொல்லப்படுது. வாஞ்சிநாதன் யார் அப்படின்னா, அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் சார்ந்த நம்முடைய செங்கோட்டை பகுதியில் பிறந்தவர். அவர் வனத்துறை அதிகாரியாகவும் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பணியாற்றியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பாரத மாதா சங்கத்தில் இணைஞ்சி இந்த நிகழ்வை அவர் நடத்தியிருப்பார். அடுத்ததாக 1906 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கினவர் யாருன்னா நம்மளுடைய வ.உ. சிதம்பரனார். ஆங்கிலேயருடைய அந்த மோனோபோலி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மோனோபோலி அதிகாரம் அப்படிங்கிறது, மோனோபோலின்னா என்னென்னா நான் மட்டும்தான், அதுதான் ஓராதிக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. வர்த்தகத்துலேயும் ஆங்கிலேயர்கள் முதல்ல இருந்தே பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து இங்கே வரும்போதே அவங்க எலிசபெத் ராணிகிட்ட கேட்ட ஒரு விஷயம் தெளிவாக கேட்டாங்க, மோனோபோலி அதிகாரம் நாங்கள் தான் அப்படிங்கிறத. அதாவது எங்களை தவிர நீங்கள் வேறு யாருக்கும் அங்கே வியாபாரம் பண்ணுறதுக்கு வேறு எந்த கம்பெனிக்கும் நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட அதை ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் இவங்களுடைய கடல் பயணம், கடலில் இவங்க பண்ணக்கூடிய வியாபாரம் கிட்டத்தட்ட இந்த கடலே அவங்களுக்கு சொந்தமாக ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் எங்கேருந்து எந்த பொருளும் எங்கேயும் போகாது. ஸோ அவங்க ஹார்பர்லேருந்து எல்லாமே அவங்களோட கட்டுப்பாட்டில் இருந்தது. ஸோ அப்படி அந்த கடற்பயண அந்த ஓராதிக்க நிலைக்கு, அந்த முற்றுரிமைக்கு எதிராக ஒரு விஷயத்தை தொடங்குறாரு. அதை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறாரு. ஸோ அப்படி எடுக்கும்போது தான் 2 கப்பல் வாங்குறாரு. SS காலியோ லாவோ அப்படின்னு கப்பல் வாங்குறாரு. தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு வரைக்கும் இது ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கப்பல். இதோட முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா 40,000 பங்குகள், மொத்தம் 40,000 பங்குகளாக பிரிக்கிறாரு. அதில் 25 ரூபா, ஒரு பங்கு 25 ரூபான்னு வைக்கிறாரு. மொத்தம் 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது அந்த காலத்தில் மொத்த முதலீடாக இந்த கம்பெனி நிறுவப்படுது. இந்தியர்கள், இலங்கையைச் சேர்ந்தவர்கள், ஆசியா நாடை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் விற்பனை, ஆங்கிலேயர்களுக்கு கிடையாது. ஸோ இதனால தான் வ.உ.சி மேலே இவங்க பெரிய அளவில் ஆங்கிலேயர்கள் கோவப்படுறாங்க. ஏன் அப்படின்னா மற்றவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, அவங்களோட அடிமடியிலே கை வைக்கிறாரு. ஸோ அவங்களுடைய தொழிலே, அவங்களுடைய ஆதிக்கத்திலே பெரிய ஒரு அடியை கொடுக்குறாரு. அதனால தான் அவருக்கு பெரிய அளவில் அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. 1906 பால பாரதா சபா, பாரதியார் தான் தொடங்கியிருப்பார். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய இளைஞர்களுடைய தேசிய பெருமையையும் ஒற்றுமையும் பரப்புறது தான்
இது இளைஞர்களுக்காக தோன்றப்பட்ட, ஏன்னா பால அப்படின்னாலே நமக்கு தெரியும், பாரதம் அப்படின்னா தேசியம் சார்ந்த அந்த விஷயத்தை பாரத மாதாங்கிற விஷயமே வந்துட்டுருக்கும். அப்போது இந்த உள்ளூர் இளைஞர்களுக்கு இந்த தேசப்பற்றை வளர்த்துறது தான் இது நோக்கம். சென்னையில் தோன்றப்பட்ட ஒரு தேசியவாத இளைஞர் அமைப்பு. இந்த காலகட்டத்திலாம் பாரதியார் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். ஸோ 1908 சென்னை ஜனசங்கம் இது அமைப்பை தோன்றது யார் அப்படின்னா வ.உ.சி. பாரதியார். சில இடங்களில் வ.உ.சி., சில இடங்களில் பாரதியார்னு இருக்கும். 2 பேர் சேர்ந்து துவங்கப்பட்டதாக சில இடங்களில் இருக்குது. ஸோ வ.உ.சின்னு சில கொஸ்டினில் பார்த்துருக்கேன், பாரதியாருங்கிறதே இருக்கும். ஸோ சென்னை ஜனசங்கத்தை பாரதியாரும் வ.உ.சியும் தோற்றுவித்திருப்பாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா தேசிய சிந்தனை வளர்க்குறது தான், தேசியங்கிறது தான் இதோடைய நோக்கம். அதுக்கு முன்னாடி உள்ளது வந்து வெறுமனே இளைஞர்களுக்காக ஒரு அமைப்பு. இது வந்து பொதுவாக எல்லா மக்களுக்காகவும் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. சென்னை திருவல்லிக்கேணியில் தொடங்கப்பட்ட ஒரு தேசாபிமான சங்கம். தேசாபிமானம் அப்படிங்கிறது தேசியம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்ல, தேசியத்துடைய விருப்பமான ஒரு அமைப்பு அப்படின்னு. அடுத்து 1912 சென்னை திராவிடர் கழகம், மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன், மெட்ராஸ் அசோசியேஷன். சில நேரம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா திராவிடன் அசோசியேஷன் தொடங்கினது யார் அப்படின்னு கொடுப்பாங்க, மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் அப்படின்னு கொடுப்பாங்க, திராவிடர் கழகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சில நேரம். ஸோ இந்த மாதிரி எப்படி கொடுத்தாலும் 1912 அது தொடங்கினது யார் அப்படின்னா சி. நடேசனார். அவர் அது செயலராக இருந்தார் அப்படின்னு சில இடங்களில் கொடுத்துருப்பாங்க. இது முழுக்க பிராமணர் அல்லாதோர் நலனுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்போட மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா 16 ஜூனில் இவர் வந்து திராவிடர்களுக்கான சங்க தங்கும் விடுதி கொண்டு வர்றாரு. இது யாருக்குன்னா மாணவர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், பிராமணர் அல்லாத ஒரு மாணவர்களுக்காக இவர் வந்து இந்த சங்க விடுதியை கொண்டு வந்தார். யார்? நடேசனார். திரும்ப 16 தன்னாட்சி இயக்கம் 1916 அன்னி பெசன்ட் தொடங்குறாங்க. அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கணும், எங்களுக்கு இந்தியாவுக்கு தன்னாட்சி வழங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கை. இது சென்னையில் தொடங்கப்பட்டது. பம்பாயில் திலகர் தொடங்கியிருப்பார். தென்னிந்தியாவில் தொடங்கினது, சென்னையில் தொடங்கினது அப்படின்னா அன்னி பெசன்ட். 1912 திராவிட அசோசியேஷன் தொடங்கியிருப்பாங்க. அதே கருத்துக்கள் தான் இவங்களுக்கும் இருக்கும். அதோட தொடர்ச்சியாக இது இருக்கும். தென்னிந்திய நல உரிமை கழகம், சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன். ஸோ இது தொடங்கப்பட்டது அப்படின்னா நவம்பர் 20, 1916 தொடங்கியிருப்பாங்க. இதுதான் பின்னால் நீதி கட்சியாக அறியப்படுது. தொடங்கியவர் யார் அப்படின்னா பிடி தியாகராயர், அடுத்து டிஎம் நாயர், நடேசனார், இவங்கெல்லாம் சேர்ந்து தொடங்குறாங்க. பிராமணன் இல்லாதோர் நலனை மேம்படுத்துறதுக்காக இது கொண்டு வராங்க. இது 1920 தேர்தலில் ஜெயிச்சு 63 இடங்கள், 98 இடங்கள், 63 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி பிடிப்பாங்க. 37 பெரிய அளவில் தோல்வியை சந்திப்பாங்க, பவர் இழந்துருவாங்க. 44 சேலம் மாநாட்டில் இது வந்து திராவிடர் கழகமாக மாற்றம் செஞ்சுருப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம விரிவாக இன்னும் பார்க்கலாம். ஆனால் இது தென்னிந்திய உரிமை கழகம்ங்கிறது 1916. அடுத்து இந்திய பெண்கள் சங்கம், உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் 1917 தொடங்குறாங்க. அன்னி பெசன்ட், டோரதி ராஜதாசா, மார்கரெட் கசின்ஸ் இவங்கெல்லாம் தொடங்குறாங்க. பெண்களுடைய நலனுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. சென்னை அடையாறில் தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மார்கரெட் கசின்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. ஆல் இண்டியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1927, ஒரு 10 வருஷம் கழிச்சு. இது வந்து ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கூட இந்த அமைப்புகள் பற்றி கேட்டிருந்தாங்க. 1918 சென்னை தொழிலாளர் சங்கம், மெட்ராஸ் லேபர் யூனியன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்தியாவிலே ஒரு முதல்ல முறைப்படுத்தப்பட்ட ஒரு தொழில் சங்கம் அப்படின்னா அது சென்னையில் தொடங்கினது தான், சென்னை தொழிலாளர் சங்கம். யார் தொடங்கியிருப்பா அப்படின்னா பிபி வாடியா, திருவிக சிங்காரவேலர் அவங்க கூட சேர்ந்து தொடங்கியிருப்பார். சில இடங்களில் வாடியா அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. திருவிக்கவும் சிங்காரவேலரும் அதில் முக்கிய பங்களிப்பை கொடுத்தவங்க. இது என்ன அப்படின்னா பக்கிங்ஹாம் மில், கர்நாடிக் மில் அப்படின்னு 2 மில் வந்து சென்னையில் இருக்கும். இந்த 2 மில்லையும் அதுக்கப்புறம் கம்பைன் பண்ணிடுவாங்க. இந்த மில் தொழிலாளர்கள் நலனுக்காக தான் மெயினாக அதை தொடங்கியிருப்பாங்க, பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில்ஸ். அடுத்து 1918 மதுரையிலையும் தொழிலாளர் சங்கம் தொடங்குறாங்க. அது யார் தலைமையில்னா ஜார்ஜ் ஜோசப், ரோசாப்புத்துறை அப்படின்னு எல்லாரும் அன்பால் அழைக்கக்கூடிய ஜார்ஜ் ஜோசப் அவர் தொடங்குறது தான் இந்த மதுரை தொழிலாளர் சங்கம். ஸோ இது எந்த தொழிலாளர்களுக்குன்னு பார்த்தோம்னா ஹார்வி மில் தொழிலாளருக்காக அமைக்கப்பட்டது. நூற்பாலை தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வேணும், வேலை நேர குறைப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கோரிக்கையாக வைக்கிறாங்க. 1900 இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிற அந்த 8 மணி நேரம் வேலை நேரம் அப்படிங்கிறது பல பேருடைய முயற்சினால், போராட்டங்களால், பல வருஷங்களாக நடந்த போராட்டங்களால தான் இதெல்லாம் வந்து சாத்தியமாயிருக்கு. ஸோ 1919
சென்னை சத்தியாகிரக சபை. காந்தி அங்கே சத்தியாகிரகம்ங்கிற ஒரு கான்செப்டை கையில் எடுக்கும்போது இங்கே தமிழ்நாட்டிலையும் தொடங்கியிருக்காங்க. பொதுவாக அப்போ இருந்த மிதவாதிகள் தொடங்கியிருப்பாங்க. யார் தொடங்கினாங்க அப்படிங்கிற குறிப்புகள் பெரிய அளவில் இல்லை. ஆனால் அங்கே இருந்த மிதவாதிகள் தொடங்கியிருக்காங்க. ரவுலட் சட்டத்தை எதிர்க்கிறது தான் இதோட நோக்கம். காந்தி அங்கே சத்தியாகிரகம் பண்ணும்போது இவங்களும் பண்ணுறாங்க. இந்த 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் காந்தியடிகள் இங்கே பேசியிருக்கிறார். நம்மளோட சென்னையில் மெரினா கடற்கரையில் 18 நடந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. ஏப்ரல் 6 கருப்பு சட்டத்தை எதிர்ப்பு, இந்த ரவுலட் சட்டம் சொல்லக்கூடிய அந்த கருப்பு சட்டத்தை எதிர்ப்பு நோக்கில் கடையெடுப்புகள், வேலை நிறுத்தங்கள்லாம் நடத்தப்படுது. சென்னையில் பெரிய அளவில் இந்த மெரினா புரட்சிங்கிறது இப்போ இல்லை. மெரினா ஜல்லிக்கட்டுக்கு மெரினாவில் கூடுவாங்க. அதனால் இந்த மாதிரி இடங்களில் கூடுறது வந்து வரலாறு ரீதியாக நமக்கு வந்து சென்னை மெரினா பீச்சில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் வந்து சிறப்பு வாய்ந்தது. அவங்க அப்போவுமே பண்ணியிருக்காங்க. சென்னை சத்தியாகிரக சபை வந்து அப்போவே பண்ணியிருக்காங்க. உப்பெடுக்க போராட்டம்னு அங்கே தான் பண்ணியிருக்காங்க. இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிர்ப்பாக அங்கே நிறைய ஊர்வலங்கள் நடத்தியிருக்காங்க. மெரினா கடற்கரையில் பெரும் மக்கள் கூட்டம் இணைஞ்சு இந்த இதுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அப்போ என்னன்னா உண்ணாவிரதம், பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்படுது. அப்போது மிதவாதிகளாக இருக்கக்கூடிய ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், சத்யமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் இவங்கெல்லாம் கூட்டத்தில் உரையாற்றுறாங்க. ஜார்ஜ் ஜோசப் யார்? ரோசாபுத்துரை. சத்யமூர்த்தி காமராசருடைய குரு. கஸ்தூரி ரங்கர் வந்து ஒரு தீவிரமான ஒரு மிதவாதியில் ஒரு முக்கியமான ஆள். ராஜாஜி நம்மளுடைய காங்கிரஸுடைய முகமாக அறியப்பட்டவர். ஸோ இவங்க எல்லாருமே அங்கே உரையாற்றுறாங்க. அடுத்து பாரத மாதா ஆசிரமம் 1921 தொடங்கினவர் சுப்பிரமணிய சிவா. நாட்டுப்பற்றை வளர்க்கணும், சுதந்திர வேட்கையை தூண்டணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். இது தருமபுரியில் தொடங்கினதாக சொல்லப்படுது. ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் தொடங்கிய விடுதலை போராட்டம் சார்ந்த, அரசியல் சார்ந்த அமைப்புகள். நன்றி.